பார்ட்டியே ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ள போகணுன்ற. மணி 12 அடிச்சா போதும், அப்பா ஒரேடியா டென்ஷன் ஆயிடுவான்னு உனக்கு தெரியும்ல. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா போயே. என்னால முடியாது, மன்னிச்சிடு ப்ளீஸ். இந்த நேரத்துல நீ தனியா போவியா? அட நான் தான் வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன்ல, அப்புறம் என்ன? ஓகே. ஹேப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன். பை. குட் நைட். பை பை. எங்க போற? என் கூட வா, என் கூட வா. சொல்றத கேளு மேடம். எங்க போற? என் கூட வா மேடம். நெல்லு நெல்லு, நான் சொல்றத கேளு. வண்டியை நிறுத்து, போகாத. எங்க போற? நிறுத்து, வண்டியை நிறுத்து மேடம். வண்டி நிறுத்து, நானும் உன் கூட வரேன் மேடம், நானும் வரேன். ஹலோ, உஷாவா? யாரு? ஆஹோஜா அங்கிளா? ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ அங்கிள். உஷா, சந்தியா கிட்ட போன் கொடுமா. சந்தியாவா? சந்தியா இங்க இல்லையே. அவ கிளம்பி 2 மணி நேரம் ஆச்சு. என்ன? கிளம்பி 2 மணி நேரம் ஆயிடுச்சா? 2 மணி நேரமா? ஏமா, ஆனா அவ அவ இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலையே. என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? உஷா, அது அவ கூட யாராவது இருந்தாங்களா இல்ல தனியாவா? தனியா தான் கிளம்பினா. கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போன்னு நான் சொன்னேன். 12 மணிக்கு அப்புறம் நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவீங்கன்னு சொன்னா, அதான் கிளம்பிட்டா அவ. ஒன்னும் புரிய மாட்டேங்குதுமா. அவ ஏன் வீட்டுக்கு வந்து சேரலன்னு புரியல. உனக்கு ஏதாவது தெரிஞ்சா எங்களுக்கு போன் பண்ணு. சந்தியா எங்க போயிருப்பா? கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் சோபா? 3 மணி நேரமா காணலன்னு சொல்றீங்க அகுஜா சார். ஊர் நிலவரம் சரியில்லைன்னு உங்களுக்கே தெரியும். திருட்டு பயம் அதிகமாயிட்டே போகுது. நாங்க டிவில, நியூஸ் பேப்பர்ல எல்லாத்துலயும் எச்சரிக்கை செஞ்சிருக்கோம் சார். என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க. அவளை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், சந்தியாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது சார். அழாதம்மா, இதுல ஓன் தப்பு எதுவுமே இல்லை. இன்ஸ்பெக்டர் சார், சந்தியா எங்க பொண்ணு. அம்மா அப்பா எப்படி கவலைப்படுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். எஸ், எனக்கு புரியுது. அது சரி, உங்க பொண்ணோட பேர் என்ன சொன்னீங்க? அதான் சந்தியா உஷா. கலர்? மாநகரம். ஹைட் 5 foot 4 inch. அப்ப வயலட் கலர்ல சூட் போட்டுட்டு இருந்தா. வண்டி நம்பர்? MP 04V 5770. 04V 5770. ஓகே, நான் வயர்லெஸ்ல மெசேஜ் அனுப்பிடுறேன்.
நானும் ரவுண்ட் அப் தான் போயிட்டு இருக்கிறேன். நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. இந்நேரம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருப்பா. நாங்களும் அதுதான் விரும்புறோம் சார். கடவுளை வேண்டிக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் சார், தேங்க்யூ. வாங்க, சீக்கிரம் வண்டியில இருங்க. சீக்கிரம் வண்டி அடியா. கான்ஸ்டபிள் வண்டி நிறுத்து. அதே நம்பர் தான். ஹலோ, யார் சந்தியாவா? அகுஜா, ஓ பொண்ணு விஷயமா சொல்லத்தான் போன் பண்ணினேன். போடலையா? என் பொண்ணு எங்க? ஓ பொண்ணு என்கிட்ட இருக்கா. உங்ககிட்டயா? என் பிடியில இருக்கா. ஆனா ஆனா நீங்க யாரு? நான் யாரா இருந்தாலும் சொல்றத கவனமா கேளு. நடுவுல பேசாத. ஓ பொண்ணு உயிரோட பார்க்கணும்னு ஆசை இருந்தா 25 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வந்து சேர்ந்தாங்க. 25 லட்சமா? இனிமே எந்த கேள்வியும் கேட்காத. சொல்றத கவனமா கேளு. பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க வரணும்னு நான் அப்புறமா சொல்றேன். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண முயற்சி செஞ்ச ஓ பொண்ண உயிரோட பார்க்க முடியாது. மறந்துடாத. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ். ஓ பொண்ணு உயிரோட வேணும்னா பணத்தை எடுத்துக்கிட்டு வா. பாருங்க, இது ரொம்ப பெரிய அமௌண்ட். இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? என் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வித்தாலும் கூட இவ்வளவு பணம் என்னால புரட்ட முடியாது. கையெடுத்து கும்பிடுறேன், தயவு பண்ணுங்க, என் பொண்ணை விட்டுடுங்க, விட்டுடுங்க ப்ளீஸ். நான் சொன்னதுதான். நான் சொல்றத கவனமா கேளு. போலீஸோட உதவியை நாடாத. அப்படி உதவியை நாடினா உன் பொண்ணு கதி அதோ கதிதான். என் பேச்ச கேளுங்க. ஹலோ 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 ஹலோ. என்ன கேட்டா? கிட்னாப். என்ன சொல்றீங்க? சந்தியாவுக்கு வேற அவன் 25 லட்சம் கேட்கறான். 25 லட்சம் கேட்கறான். 25 லட்சம்? இப்பவே போலீஸ். வேண்டாம் வேண்டாம், போலீஸ்க்கு போன் பண்ணாத. கொன்னுடுவாங்க, என் பொண்ணை கொன்னுடுவாங்க, கொன்னுடுவாங்க. பாரு, எங்க அப்பா பெரிய பணக்காரர் இல்ல. நீ கேட்ட பணம் அவர்கிட்ட இல்ல. நீ என்ன விட்டுடா, இல்லன்னா நடக்கிறதே வேற. 25 லட்சத்துக்கு அவர் எங்க போவாரு? அழகா இருக்கு. நீ சொல்றத கேட்காம இருக்க முடியுமா? சரி, கொஞ்சம் குறைச்சிடு. நீ சொல்றீங்க. ஹலோ.
இறக்கம் காட்ட முடிவு செஞ்சுட்டேன். 25 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாதுல்ல. சரி, 10 லட்சம் ரூபாய கணக்கு தீர்த்துப்போம். என் பொண்ணு எங்க? இருக்கா, என்கிட்ட தான் இருக்கா, என் கூட தான் இருக்கா. அப்பா கூட பேசணும். பேசலாமா? பேசலாம். ஹலோ அகுஜா, ஒரு நிமிஷம். கேட்டதுக்கு சம்மதமா? சம்மதம்னா உன் பொண்ணு கூட பேசலாம். பேசுமா? ஹலோ ஹலோ அப்பா, அப்பா பணத்தை எடுத்துட்டு வராதீங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுறேன் இல்ல ஒண்ணு. வேண்டாம். ஏய், ஒண்ணு செய்யாத, ஒண்ணு செஞ்சிடாத. நான் வரேன், பணத்தை எடுத்துட்டு வரேன். நான் என் பொண்ணுக்காக எதுவும் செய்ய தயார். எல்லாத்தையும் வித்துருவேன். 10 லட்சத்தை எடுத்துட்டு வரேன். தயவு செஞ்சு அவ்வளவு ஒண்ணு செஞ்சிடாத. இல்ல, அழக்கூடாது, அழக்கூடாது தங்கமான பொண்ணு. கழுராஜா, நாளைக்கு ராத்திரி 2 மணிக்கு நேஷனல் பார்க்ல பணத்தை எடுத்துக்கிட்டு வா. சரி. என் ஆளுங்க அங்க இருப்பாங்க. ஆனா என் பொண்ணு? நீ பணத்தை எடுத்துக்கிட்டு வந்த அப்புறம் என் ஆளுங்க உன் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லுவாங்க. சரி. கழு, நாளைக்கு ராத்திரி 2 மணிக்கு நேஷனல் பார்க்ல 10 லட்சம் ரூபாயோட வா. நீ செய்யறது கொஞ்சம் நல்லா இல்ல. நான் மட்டும் எப்படி அவளை இங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் உன்னை கொலை செஞ்சிருவேன். உன்னை சும்மா விட மாட்டேன். சும்மா விட மாட்டேன். கடவுளே, என் மகளுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்தது? எனக்கு பணம் எப்படாச்சா? பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நான் என் கடையை வித்துட்டேன். என்ன, கடையை வித்துட்டீங்களா? ஆமா சோபா, குழந்தைகளை விட நமக்கு பணமா முக்கியம். சோபா, நான் என் பொண்ணுக்காக கடை என்ன, இந்த வீட்டையே விற்க தயார். என்னையும் தான் சோபா. அவ்வளவுதான். என் பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாம நல்லபடியா வந்து சேர்த்தா போதும். உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. கடவுளே, நீதான் என் பொண்ணை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். அவங்க எப்ப வர சொன்னாங்க? இன்னைக்கு ராத்திரி 2 மணிக்கு. நீதான் அகுஜாவா? நான் தான் அஹூஜா. பணம் கொண்டு வந்திருக்கியா? பணம் கொண்டாந்துருக்கேன். ஆனா என் பொண்ணு எங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. பணத்தை முதல்ல கூட, அப்புறம் உன் பொண்ணு கிடப்பா. என் பொண்ணு எங்கன்னு முதல்ல சொல்லுங்க. இங்க இந்த 5 கல்லு தொலைவுல அவ இருக்கா. அங்க போய் பாரு. பணத்தை அங்க வாங்கி. எது கொண்டு போனீங்க? இல்ல, கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. ஏய், என் பணம். ரொம்ப அதிகமா பேசுற. 5 மைல் தொலைவுல அவ இருக்கான்னு சொன்னல, அங்க போய் பாரு. நிச்சயம் கிடைப்பா. அதிகமா கேள்வி கேட்காம அங்க போய் பாரு. என் பணம், என் பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. என் பொண்ணு.
டிரைவர் தயவு செஞ்சு வேகமா ஓட்டுப்பா. நான் என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். நான் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சுப்பா. டிரைவர் வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து, டிரைவர் வண்டியை நிறுத்து. சந்தியா, 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 சந்தியா. சந்தியா, என் பொண்ணு சந்தியா. சந்தியா, பாருமா, நான் வந்திருக்கேன் சத்யா. அவங்க கேட்ட பணத்தை கொடுத்து ஓடி வந்துட்டேன். வாமா, வீட்டுக்கு போலாம், வீட்டுக்கு போலாமா. சத்யா, 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 ஏதாவது பேசுமா. சந்தியா, நான் வந்துட்டேன். சந்தியா, சந்தியா, ஏதாவது பேசு. சந்தியா, 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 சத்யா, எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டே சத்யா. சத்யா, சத்யா, சத்யா. சார், உங்க பொண்ணோட பிரிவினால நீங்க வருத்தமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கிட்னாப்பர்ஸ் ஃபோன் பண்ணதும் நீங்க உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னா நாங்க அவங்களை எப்படியாவது பிடிச்சிருப்போம். இன்ஸ்பெக்டர், நான் என்ன செய்யறதுன்னே புரியாம குழம்பு போயிருந்தேன். உயிரோட கொண்டுடுவேன்னு அவங்க என்ன விரட்டினாங்க இன்ஸ்பெக்டர். நான் பயந்துட்டேன். அதோட விளைவை இப்ப பாத்தீங்கல்ல. அவங்க பணத்தை உங்ககிட்ட வாங்கிக்கிட்டு ஒரு பயங்கரமான கொலையை செஞ்சுட்டுங்கிறது ஓடிட்டாங்க. இனிமே அவங்கள போலீஸ் பிடிக்க முடியும்னு எனக்கு தோணல. எந்த க்ளூவும் எந்த ஆதாரமும் அவங்க விட்டு வைக்கல. இருந்தாலும் இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு நாங்க முழு முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கோம். அவங்க மட்டும் என் கையில கிடைச்சிட்டாங்கன்னா உங்க பணமாவது திரும்ப கிடைக்கும்ல. இன்ஸ்பெக்டர், என் பொண்ணு உயிரோட இல்ல, பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய? ஆனா நீங்க என் பொண்ணை கொலை செஞ்சவனை கண்டுபிடிங்க. அவனுக்கு தண்டனை கொடுங்க இன்ஸ்பெக்டர். தண்டனை கொடுங்க இன்ஸ்பெக்டர், தண்டனை கொடுங்க. நம்பிக்கை இழக்காதீங்க, தைரியமா இருங்க. நாங்க முழு முயற்சி செய்வோம். கடவுள் உங்களுக்கு தைரியம் தரட்டும். சந்தியாவோட ஆத்மா சாந்தி அடையட்டும். இனிமே என் வாழ்க்கையே முடிஞ்சிட்டா போல இருக்கு. நான் ரொம்ப வெக்கப்படுறேன் ஷோபா. நான் என் பொண்ணு அவங்க கிட்ட இருந்து காப்பாற்ற முடியல. அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. நாம யாருக்குமே எந்த துரோகமும் செய்யல. அப்படி இருக்கு கடவுள் நமக்கு தண்டனை கொடுத்தார். நம்ம சத்தியா நம்மளை விட்டு போறேடியா போயிட்டா. நம்மளை விட்டு
அப்பா என்ன பயங்கரமா இடி அடிக்குது. எனக்கு இந்த இடி சத்தத்தை கேட்டாலே ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா? எங்க வண்டி நிறுத்துங்க. ஏன் என்னாச்சு? அங்க பாருங்க, இந்த மழையில யாரோ ஒரு பொண்ணு தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பார்த்து உதவி செய்யுங்களேன். என்னம்மா சொல்ற? அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, நாம எப்படி உதவி பண்றது? இது பாருங்க, மனுஷத்தன்மை ஒண்ணு இருக்கு இல்ல, போய் கேட்டு பாருங்களேன். என்னாச்சுன்னு கேளுங்களேன். ப்ளீஸ் வினோத், போங்களே வினோத், ப்ளீஸ் கேளுங்களேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? நீ ஏன் அழுறீங்க? என்னாச்சு? 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 அந்த பொண்ணு திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டா. என்ன? இதோ ஆவி குலாவிக்கு போறது. நாம இருந்து உடனே போயிடலாம். சீக்கிரம் வண்டியை எடுங்க நீங்க. வாங்க. சார் பேப்பர். ஷோபா, 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 என்னாச்சுங்க? ஒரு ஆச்சரியமான விஷயம் இதுல போட்டிருக்காங்க. என்ன விஷயம்? என்ன போட்டிருக்காங்கன்னா, அகமதாபாத் ஹைவேல 5 மைல் கல்லு பக்கத்துல தினமும் ராத்திரி வரவங்க போறவங்க கிட்ட ஒரு பொண்ணு உறக்க கத்தி உதவி கேட்கறாளாம். உதவி செய்ய போனா ஒரேடியா மறைஞ்சு போயிடுறாளாம். அப்படியா? இது ரொம்ப நாளா நடக்குதாம். தெரியுமா ஷோபா, இந்த 5 மைல் கல்லு அதே இடம்தான். நம்ம பொண்ணை கிட்னாப்பர்ஸ் கொலை செஞ்சு அவ சடலத்தை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஷோபா, இது நம்ம சந்தியாவாதான் இருந்தாகணும். அகால மரணம் அடைஞ்சதுனால அவ ஆத்மா உலாவிக்கிட்டு இருக்கு. நான் அங்க போய்தான் ஆகணும். நானும் உங்க கூட வரேங்க. ஷோபா, இதே மாதிரிதான் நம்ம பொண்ணு சந்தியாவும் இருந்தா. வா ஷோபா, கிட்ட போய் பார்க்கலாம்.
ஏமா சத்யா, அப்பா அப்பா, நான் உஷாவோட பார்ட்டில இருந்து வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். அவங்க பாதி வழியில என்ன கடத்திட்டாங்கப்பா. அவன் தனியா இல்லப்பா, அவன் கூட இன்னொருத்தரும் இருந்தாங்க. அப்பா, அவங்க என் கற்போட விளையாட பார்த்தாங்க. ஆனா உங்க பொண்ணு அவங்கள அந்த மாதிரி செய்ய விடல. என் உயிரையே பாய்ச்சிக்கிட்டேன். சொல்லுமா, யார் அந்த சைத்தான்? நான் உயிரோட அவனுக்கு சமாதி கட்டிடுற சொல்லு. வேண்டாப்பா, நீங்க அப்படிலாம் எதுவும் செய்யக்கூடாது. நீங்க அவனை கொலை செஞ்சா சட்டம் உங்களுக்கு தண்டனை கொடுக்கும். நான் போனதுக்கு அப்புறம் தண்டனை உங்க 2 பேருக்கும் கிடைச்சா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அவங்க உங்க வாழ்க்கைய நாசமாக்கிட்டாங்க அப்பா. அவங்களுக்கு சட்டத்து மூலமா தண்டனை கொடுக்க விரும்பல. அவங்க ஏன் குத்தவாளிங்க. நான் எப்படி எல்லாம் தவிச்சேனோ அதே மாதிரி அவங்களையும் சாகடிப்பேன். அவங்க 4 பேருப்பா. அவங்க சாவு காலம் நெருங்கிடுச்சு. அவங்களை யாராலையும் காப்பாத்த முடியாது. நீங்க போங்கப்பா. நான் செத்ததை நினைச்சு கவலைப்படாதீங்க. எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கப்பா. போங்க, நான் போறேன்ப்பா. நான் போறேம்மா. தைரியமா, தைரியமா இருமா. என்ன இன்ஸ்பெக்டர் சார், இங்க எப்படி? குட் மார்னிங் மிஸ்டர் அகுஜா. வாங்க ப்ளீஸ், உள்ள வாங்க. கமிங். ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க, என்ன விஷயம்? அகுஜா சார், நீங்க கிட்னாப்பர்ஸ்க்கு பணம் கொடுக்க போனப்ப பணம் வாங்குறதுக்காக 2 பேர் வந்ததா நீங்க என்கிட்ட சொன்னீங்க. அவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? ஆஹா இன்ஸ்பெக்டர், அது அவங்களுக்கு சட்டத்து மூலமா தண்டனை கொடுக்க விரும்பல. அவங்க ஏன் குத்தவாளிங்க. நான் எப்படி எல்லாம் தவிச்சு செத்தேனோ அதே மாதிரி அவங்களையும் சாகடிப்பேன். அகுஜா சார், ஆ. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. இன்ஸ்பெக்டர் சார், அன்னைக்கு ராத்திரி நான் பணம் கொடுக்க போன போது ரொம்ப இருட்டா இருந்துச்சு. முகம் ஞாபகம் இல்லை. இப்ப என் உடம்பு சரியில்லை. ஒன்னும் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஞாபகம் வந்தா ஒரு பாவ மரியாதைக்கு பொண்ணு முகம்தான் ஞாபகம் வருது. ஐம் சாரி அகுஜா சார், நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பல. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணுங்கிற எண்ணத்தோட இங்க வரல. எனிவே, உங்களுக்கு அவங்கள பத்தி ஞாபகம் வந்தா எனக்கு சொல்லி அனுப்புங்க. ஓகே? நீ திறந்த மாட்டப்பா ஜக்தாப். மார்னிங்ல ஈவினிங் வரை குளிக்காதுன்னு சொன்னேன். ஆனா கேட்க மாட்டேங்கிறியா? என்ன செய்ய? குடிச்சுக்கிட்டே இருக்க.
பாட்டு சத்தியமணி தங்கம் இன்னைக்கு ராத்திரி உங்க வேலை. யார ரோட்ல படுத்துருக்காங்க? எந்த மடப்பாய் ஒரு அழகான பொண்ணை இங்க விட்டுட்டு போயிருக்கான்? பரவாயில்ல, நான் இருக்கேன்ல, எவ்வளவு நான் பார்த்துப்பேன். இல்ல ஆமா ஜக்தா, நான் தான். நீ செத்துட்டல்ல? இல்ல ஜக்தப், இல்ல, பயப்படாத. இல்ல, அப்படி இருக்க முடியாது, அப்படி இருக்க முடியாது. நீ செத்துட்ட. அந்த ராத்திரி நினைச்சு பாரு, இதே மாதிரி தான் அன்னைக்கு நான் தனியா வந்துட்டு இருந்தேன். ஹலோ, இது பாருங்க. ஹலோ, இது பாருங்க. என்கிட்ட தப்ப முடியாது. உன்னை பார்த்தவங்க காதுல வந்துருச்சு. என்கிட்ட தப்ப முடியாது. உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. நான் மட்டும் நான் இருக்கேன். வந்துடு. ஞாபகம் வந்துச்சா? இங்கதான் என்னோட அழிவு நேர்ந்தது. என் சாவோட கதை ஆரம்பிச்சது. வேண்டாம் சந்தியா, என் சாவுக்கு நீதான் காரணம். என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. ஒன்ன மன்னிக்கணுமா? இல்ல ஜக்தா, உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக நான் வந்தேன். நீ என்ன நினைச்ச? இல்ல, சட்டத்து கண்ணுல மண்ணை தூவலான்னு பாத்தியா? தப்பி ஓடிடுவியா? இல்ல, உனக்கு தண்டனை நான் கொடுப்பேன். நான் வேண்டாம், வேண்டாம், என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. தெரியாம தப்பு செஞ்சுட்டேன். ஆமா, ஏன் இவ்வளவு பயப்படுற? இந்த பயம் உன் மூஞ்சில என்னைக்கும் இருக்கணும். எப்பவும் சந்தோஷமா இருப்பல்ல? இல்ல, சுகத்தையே அனுபவிப்பல்ல? இல்ல. சரி ஜக்தா, சரி. என்ன விட்டுடு. தெரியாம தப்பு செஞ்சுட்டேன். என்ன விட்டுடு. விட்டுண்டமா? முடிஞ்சா ஓடு, உடனே ஓடு. வேணாம், வேணாம், வேணாம். என்ன பார்த்துட்டு இருக்கு ஜக்தா? ஓடு, ஓடு.
வேண்டாம் சந்தியா, வேண்டாம் சந்தியா. என்ன 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 இல்ல 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 என்ன என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு சந்தியா. இனிமே இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன். இல்ல என்ன மன்னிச்சிரு. இந்த மாதிரி தப்பு செய்ய இனிமே இந்த மாதிரி தப்பு செய்ய சோபா, நீ இந்த போட்டோ பாத்தியா? நான் 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தேன்னு சொன்னேனே, இது அவன் தான். இவன் ட்ரக் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். நல்லதா போச்சு. இந்த படுபாவிங்க எல்லாம் இப்படிதான் சாகணும். இவன் தான் நம்ம பொண்ணை சாகடிச்சான். கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு. இல்லப்பா, அவன் ஆக்சிடென்ட்ல சாகல. என்ன சொல்ற சந்தியா? நான் தான் அவனுக்கு தண்டனை கொடுத்தேன். அப்பா, ஜனங்க வேணா அவன் ஆக்சிடென்ட்ல தான் செத்து போனான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். அவன் சாவுக்கு காரணம் நான் தான் கொன்னேன். அவன் என் கையால தான் செத்தான். நான் தான் அவனை கொன்னேன். இப்போ
அடுத்த வேட்டை. ஏன்பா என்னாச்சு முரளி? ஏன் இப்படி பயந்து ஓடி வர பூதத்தை தந்துட்டா கேட்டீங்கன்னா மூச்சே நின்றுடும். என்ன ஆச்சுன்னு தான் சொல்ல. நம்ம ஜக்தா மேல ட்ரக்கு மாதிரி ஒரு செத்துட்டாரு. என்ன சொல்ற? ஆமா, இங்க பாருங்க, அவன் செத்த சைனியை போட்டு போட்டோவே போட்டுருக்காங்க. ஒரேடியா குடிச்சதுனால செத்துட்டான். கொஞ்சம் நல்லா இல்ல. அப்படி சொன்னாங்க, எல்லாமே நல்லது. இவன் செத்தது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லைன்னா ஒரேடியா குடிச்சிட்டு எல்லார்கிட்டையும் சண்டை போட்டிருப்பான். ஆனா இவன் செத்ததுனால நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை, லாபம் தான். நீங்க என்ன சொல்றீங்க? சொன்னது சரிதான். இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு சொந்தம் 4 பேர் இல்ல, 3 பேர் தான் முரளி. இத நினைச்சு கூட பார்க்கல. நம்ம ஜக்தாப் பெரிய தியாகி. செத்தாலும் நமக்கு உதவி செஞ்சுதான் செத்து போயிருக்கா. ஓ, ஜாலியாரு. வரேன் குப்தா சார். ஹலோ, யாரு? நான் தான் சந்தியா பேசுறேன். சந்தியாவா? எந்த சந்தியா? சீக்கிரமாவே என்ன மறந்துட்ட போல் இருக்கு. உன் ஃப்ரெண்டை ஏமலோகத்துக்கு நான் தான் அனுப்பினேன். நீதான். என்ன என் கூட விளையாடுறீங்களா? ஹலோ, என்னாச்சு? ஹலோ, என்ன பேசுறீங்க? ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ ஹலோ. போன்ல யாரு? ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ. தேனு, யாரு? நான் முரளி பேசுறேன். முரளி சொல்லு. தெரியுமா தெரியுமா நம்ம ஜெக்தாப? என்ன? ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்றது நம்ம? ஆமா, இப்ப என் கூட என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? உன் கூடவா? என்னாச்சு? எனக்கு ஒரு பொண்ணோட போன் வந்துச்சுப்பா. என்ன கொன்னுடுவேன் பயமுறுத்தினாப்பா. ஒன்னா? யாரவா? எனக்கு தெரியாது, ஆனா அவ சந்தியான்னு சொன்னா. சந்தியா? உன் கூட யாரோ தமாஷ் பண்ணிருக்காங்க. என்னப்பா நீ தமாஷா எடுத்துக்கிறிய?
என் உடம்பே ஆடி போச்சுப்பா. ரொம்ப பயமுறுத்தினாப்பா. நீ நீ உடனே வையன். பயப்படாத பயப்படாத, பயந்தா சாக வேண்டியதுதான். நான் சொல்றது கேளு, ரெடியா இரு, நம்ம வெளியே போலாம், ஜாலியா சுத்திட்டு வரலாம். அதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா செத்து படம் எப்படி போட் செய்ய முடியும்? இதெல்லாம் ஒரு பிரம்மதான்ப்பா, அதெல்லாம் மறந்துரு. சரி நீ ரெடியா இரு, நான் இப்பவே வர்றேன். நான் ரெடியா இருக்கேன்ப்பா. ஓகே வரேன். முரளி, இதெல்லாம் ஒரு பிரம்மதான்ப்பா. ரெடியா இரு, நான் இப்பவே வர்றேன். சந்தியா 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 சந்தியா, நீயா? நான் தான். பயமா இருக்கா? ஞாபகம் இருக்கா? நீ என்கிட்ட எப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்னு நினைச்சாலே என் நெஞ்சு பத்திக்கிட்டே எரியுது. சந்தியா, என்ன மன்னிச்சிரு சந்தியா, என்ன மன்னிச்சிரு சந்தியா. ஒண்ணு மன்னிக்கிறதா? மன்னிச்சிரு சந்தியா. ஜக்தாப் என்ன பிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சானே, அப்ப நீ உன்னை காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க. என்ன விட்டுடுங்க, என்ன காப்பாத்துங்க, உன்னை காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க. என்ன விட்டுடுங்க, ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. ஜக்தாப் செத்தாலும் சரி பரவாயில்ல, ஆனா வெளியே சத்தம் வரக்கூடாது. தெரிய பாத்துக்க. இவளை தூக்கிட்டு போயிடலாமா? ஞாபகம் வந்ததா? நீ கம்பளிய போட்டு மூடினப்ப நான் மூச்சு விட முடியாம எப்படி தவிச்சேன். ஆமா, நீ என்ன சொன்ன? ஜக்தாப் இவ செத்தாலும் சரி, அத பத்தி நம்ம கவலை இல்ல, ஆனா வெளியில சத்தமே வரக்கூடாது. ஏண்ட தம்பி, உன்ன மாதிரி கெட்டவங்க என் அம்மா அப்பா கிட்ட இருந்து பணம் வசூல் பண்ணணும்னு பாத்தீங்களே, அவங்க நெத்தி வேர்வை சிந்தி சம்பாதிச்சதை இருக்கிறதையெல்லாம் வித்து நீங்க கேட்ட பணத்தையும் மறுக்காம எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா நீங்க அதுக்கு பதிலா என்ன கொடுத்தீங்க? அவங்க பொண்ணோட சடலம். சந்தியா, என்ன மன்னிச்சிரு. தப்பாயிடுச்சு சந்தியா, தப்பாயிடுச்சு. இல்ல இல்ல, உன்ன மாதிரி ஆளுங்க தப்பு செய்யவே மாட்டீங்க, கொலைதான் செய்வீங்க.
அபகரிப்பீங்க சொத்த, பாவம் செய்வீங்க. நீ செஞ்ச பாவத்துக்கு தகுந்த தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். சத்யா என்ன மன்னிச்சிரு சத்யா, என்ன மன்னிச்சிரு சத்யா, தப்பு பண்ணிட்ட சத்யா, என்ன மன்னிச்சிரு சத்யா, இந்த தடவை விட்டுட்டு சத்யா. விடுறதா? ஒன்ன மாதிரி ஒத்தனை விடணுமா? ஏண்டா அன்னைக்கு ஒரு பொண்ணு தான் உயிருக்காக பிச்சை கேட்டப்ப உன் முகத்துல இந்த பயத்தை நான் பார்க்கவே இல்லையே. நீ என்னமாடா சிரிச்ச? இப்ப உனக்கு பயமா? என்கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்கிட்ட அதையெல்லாம் நான் உனக்கு ஞாபகப்படுத்தவா? அதாவது ஒரு ராட்சச பூனை ஒரு எலிகிட்ட நடக்கிற மாதிரி. என்ன மன்னிச்சிரு சத்யா, என்ன மன்னிச்சிரு சத்யா. முடியாது முரளி, நீ மன்னிப்பு கேட்க அருகதை இல்லாதவன். அன்னைக்கு நீ ஏன் சாவ பார்த்து சிரிச்ச இல்ல, இன்னைக்கு நான் உன்னோட சாவ பார்த்து சிரிக்க போறேன். நீ உயிருக்காக போராடி தவிச்சு சாகிறத பார்க்க போறேன். வேண்டாம் சத்யா, வேண்டாம் சத்யா, வேண்டாம் சத்யா, என்ன மன்னிச்சிரு சத்யா, என்ன மன்னிச்சிரு. என்ன இது? கதவு திறந்திருக்க. முரளி, 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 முரளி. அப்பா, அப்பா, சோபா, சோபா. அப்பா, இன்னைக்கு இன்னொரு விரோதி செத்துட்டான். நான் அவனை யமலோகத்துக்கு அனுப்பி வச்சிட்டேன். இந்த செய்திய நாளைக்கு நீங்க நியூஸ் பேப்பர்ல படிப்பீங்க. தீனு, ஏன் இப்படி செய்யற? மரியாதையை கொடுத்து மரியாதையை வாங்கணும். மரியாதையா? ஆமா, மரியாதைய மறந்துட்டேன். ஒண்ணுமே தெரியாத பச்சை குழந்தை மாதிரி பேசுறியடா. இதெல்லாம் உன்னோட சூழ்ச்சி தான் எனக்கு தோணுது.
முதல்ல ஜக்தாப், அப்புறம் முரளி. என்ன முரளிக்குமா? ஆ, கொலை நடந்திருக்கு. பாத்ரூம் டப்ல அவன் செத்து கிடக்குறான். ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஒருவேளை அவன் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு அவன் செத்து போயிருக்கலாம். சபாஷ் நண்பா, சபாஷ். எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சதுனால செத்தான் நீயே சொல்ற. பழிய ஏன் மேல போடுறியா? நீயே கேள்வி கேட்கிற, நீயே பதிலையும் சொல்றியா? வேற யார் அவனை சாக அடிக்க முடியும்? தீனு, ஜெக்தாப் மாதிரி முரளியோட சாவு ஆக்சிடென்ட் தான். ஆனா நீயே உன் சாவுக்கு மணி அடிக்கிற. என்ன சொல்ற? நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. சந்தியா சாவுக்கு காரணம் நாம 4 பேர் தான் யாருக்கும் தெரியாது. ஆனா நீ சத்தம் போட்டா ரகசியம் வெளியே வந்துடும். நீ நானும் சட்டத்தை பிடியில மாட்டி தூக்கு தண்டனை கூட கிடைக்கலாம். ஆனா இப்ப என்ன? மெதுவா, மெதுவா. சத்தம் போடாத. சுவத்துக்கும் காது இருக்கு. தேவ், நடக்கிறது என்ன நடந்தாச்சு. நான் சொல்றத கவனமா கேளு. அவங்க 2 பேரும் செத்துட்டாங்க. இருக்க போறது நாம தான். 10 லட்சம் ரூபாய் கையில இருக்கு. 5 லட்சம் உனக்கு, 5 லட்சம் எனக்கு. அப்படியா? ஆ. நீ நாளைக்கு வா. உன் பங்கு 5 லட்சம் ரூபாயை நான் கொடுத்துடுறேன். எதுக்கு நாளைக்கு? இன்னைக்கு தாயேன். ஏன்பா இவ்வளவு பெரிய தொகையை வீட்லயா வச்சுக்க முடியும்? நாளைக்கு வா, உன் பங்கு உனக்கு கிடைச்சிடும். நம்பிக்கை வை. என் மேல நம்பிக்கை வை. பச்சை புள்ள மாதிரி இருக்கிறவங்க நாம. இத பாட்டில் சார் கிட்ட கொடுத்துறேன். ஓகே சார். என்ன அவுஜா சார், வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. என்ன விஷயம்? நான் எந்த ஆளுங்க கிட்ட பணம் கொடுத்தேனோ அவங்க அடையாளத்தை சொல்லுங்கன்னு சொன்னீங்க. அப்ப ஞாபகம் வரல, இப்ப ஞாபகம் வந்துருச்சு. இவன் தான் முதல் ஆளு. அப்புறம் இவன் 2வது. அப்படின்னா இவங்க 2 பேருமே சந்தியா சாவுக்கு காரணமா இருந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. இவங்க 2 பேரையுமே பிடிக்கிறதுக்கு போலீஸ் முயற்சி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்க செஞ்ச பாவத்துக்கு கடவுளே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. இல்ல இன்ஸ்பெக்டர், என் பொண்ணு சாவுக்கு காரணம் 2 பேர் மட்டும் இல்ல, 4 பேரு. நாலு பேரா? கிளம்புறேன், அப்புறமா பாக்குறேன். என்னாச்சு ஜகு? இந்த வண்டியோட ஃபால்ட் என்னன்னா புரிய மாட்டேங்குது. ஆ இன்னைக்கு நாசிம் பாபா லீவ்ல இருக்காரு. ஆ வண்டியை டெலிவரி பண்ணி ஆகணும். சரி, நீ வெளியே வா, நான் என்னாச்சுன்னு பாக்குறேன். நீ வெளியே வா. ஏன்பா விளையாடுற? நீ ஓ வேலையை செய்ய,
நான் சொல்றேன்லப்பா, நான் என்னன்னு பாக்குறேன். நீ வெளியே வா. சரி. ரொம்ப நேரமாயிருச்சு, சீக்கிரம் வா. ஓகே. ரொம்ப பேஜாரா போச்சுப்பா. இதோட ஃபால்ட் எங்கன்னு புரிய மாட்டேங்குது. சரி, நீ ஜாக் எடுத்து வெளியே வை, நான் என்னன்னு பாக்குறேன். சரிப்பா. நான் பாக்குறேன். இங்கதான் ப்ராப்ளம் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனையோ வண்டி பார்த்துருக்கோம், இது ஒன்று. கைவரிசையை காட்டுவோம். நான் கிளம்புறப்பா. சரி, நீ கிளம்பா, நாளைக்கு சீக்கிரம் வந்துருண்ணா. தீனு, யாரு? நான் தான் சந்தியா. நீயா? என்ன நீ மறந்துட்டியா? தீனு, நீ ஏன் இவ்வளவு பயந்து நடுகிற? அன்னைக்கு ரொம்ப தைரியமா நடந்துகிட்டியே. எனக்கு நடந்த கொடுமைக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீதான். யோசி, நல்லா யோசிச்சு பாரு. பணத்தை எடுத்துட்டு வராமாப்பா. ஜெகதாப், நீயும் முரளியும் நேஷனல் பார்க் போய் அவனுக்காக வெயிட் பண்ணுங்க. நானும் தினுவோம் இந்த பொண்ணு ஹைவேல 5 மைல் தூரத்துல இருக்கிற கல்லுக்கிட்ட விட்டுட்டு வரோம். குப்தா சார், இந்த விஷயத்த எப்படியே விட்டுருவா? வேற என்ன, நம்ம கையில பணம் வந்துட்டா அவன் அப்பா வீட்டுக்கு அவ போயிடுவா. குப்தா சார், உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? இந்த மாதிரி பொண்ணு, இந்த மாதிரி அழகு, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா என்ன? நான் சொல்றேன், இந்த சுகத்தை இப்பவே அனுபவிச்சிருங்க. நல்ல ஐடியாப்பா. இந்த அழகான முகத்தை பார்த்தா இப்பவே அனுபவிக்கணும்னு தோணுது. இப்படியே விட்டுருவோமா என்ன? என்ன சொல்றீங்க, போலாமா? வாங்க. அழாதம்மா, உன்னை இப்படி படைச்சதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லி ஆகணும். பணத்தை வாங்கிக்கிட்டு ஒருவேளை அவங்க என்ன விட்டுருப்பாங்க. ஆனா நீ அதை செய்ய விடல. நீ சொன்னதுனால அவங்க மிருகங்களா மாறிட்டாங்க. ரொம்ப ஆட்டம் காட்டிட்டு இருந்தல்ல தீனு? இல்ல, வா, நான் உன் முன்னாடி தான் இருக்கேன். வேண்டாம். நீ பயப்படுறியா? யாராவது இருக்காங்களா? குல்லு, மங்களா. எவனும் வரமாட்டான், ஒரு பயலும் வரமாட்டான். எவனாலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. உனக்கு தண்டனை கொடுக்கிற நேரம் வந்துடுச்சு. விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன பண்ணு.
சாகடிச்சிரு ப்ளீஸ். நான் உன்னை சாகடிக்க மாட்டேன், கடவுளே உன்னை சாகடிப்பாரு. வேண்டாம், என்ன விட்டுரு. எப்படி ஒரு வேட்டைக்காரன் மிருகத்தாலே சாகுறானோ, எப்படி ஒரு மீனவன் தண்ணியிலே சாகுறானோ, அப்படி ஓ சாவு இந்த வண்டிக்கு கீழதான். வேண்டாம். ஓ சாவு இப்ப என் கையில. பாரு ஓ சாவ. நீங்க என்ன வர சொன்னீங்களா இன்ஸ்பெக்டர்? ஆமா மிஸ்டர் அகுஜா. மிஸ்டர் அகுஜா, நீங்க சொன்னீங்க உங்க பொண்ணு சாகுறதுக்கு காரணம் 2 பேர் இல்ல 4 பேர். நீங்க 2 பேர் செத்துட்டாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எவனோட போட்டோவை நீங்க இதுவரைக்கும் பார்க்கவே இல்லையோ அவனும் செத்துட்டான். நீங்க சொல்றது புரியல. நான் புரிய வைக்கிறேன். போலீஸ்க்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இன்னில இருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி கான்பூர்ல இருந்து 4 குற்றவாளிங்க மும்பைக்கு தப்பிச்சு வந்துட்டாங்க. அவங்களோட வேலை கிட்னாப்பிங்கா இருந்தது. இவங்க 4 பேரோட பேரு ஜக்தாப், முரளி, தீனு அண்ட் புஜன் குப்தா. இந்த 3 பேரும், அதாவது ஜக்தாப், முரளி அண்ட் தீனு, ஒவ்வொருத்தரா செத்து போயிட்டாங்க. ஆனா அந்த 4வது ஆளு புஜன் குப்தா இன்னும் உயிரோட இருக்கிறான். அவனும் தப்பிக்க முடியாது. எப்படி கடவுள் இவங்க 3 பேருக்கு தண்டனை கொடுத்தாரோ அதே தண்டனை அவனும் கொடுப்பாரு. நிச்சயமா அவன் செத்துருவான், பார்த்துட்டே இருங்க. இல்ல மிஸ்டர் அகுஜா, அவங்கள கடவுள் சாகடிக்கல, வேற யாரோ தண்டனை கொடுக்கறாங்க. யாரு? அது யாரா இருக்கும்? நான் யாரு மேல சந்தேகப்படுறேனோ அந்த ஆளுக்கு இந்த கேஸோட நிறைய சம்பந்தம் இருக்கு. அது நீங்க தான் மிஸ்டர் அகுஜா. நானா? நீங்க தான். நீங்க உங்க பொண்ணு செத்ததுனால மனம் உடைஞ்சு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க. ஒருவேளை இதெல்லாம் என் கையால நடந்திருந்தா இன்ஸ்பெக்டர்? ஒருவேளை இல்ல மிஸ்டர் அகுஜா, இதையெல்லாம் நீங்க தான் செஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு அந்த 4வது ஆளு யாருன்னு தெரிகிற வரைக்கும் சந்தேகம் பேர்ல நீங்க இங்க தான் இருக்கணும். அப்படின்னா நான் தான் கொலையாளின்னு நினைச்சு என்ன அரெஸ்ட் பண்றீங்க? இல்ல, நீங்க கொலையாளின்னு உறுதி தான் இருந்தா உங்களை உள்ள தள்ளி இருப்பேன். மிஸ்டர் அகுஜா, அந்த 4வது ஆளு புஜன் குப்தா எங்க இருக்கான்னு நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அவனை நானே கண்டுபிடிக்கிறேன். பாருங்க, உங்க பொண்ணு கூட என்ன நடந்துச்சோ அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் உங்களை எதையுமே வலுக்கட்டாயமா கேட்க மாட்டேன். சகாராம். எஸ் சார். சகாராம் திரும்பி வர வரைக்கும் மிஸ்டர் அகுஜாவை கவனிச்சுக்க. சரி சார். ஓ, நீயா? என்ன விஷயம்? குப்தா சார், ரொம்ப மோசமான செய்தி. தீனு கார் கடியில் வந்து செத்துட்டாங்க. என்ன? இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? கேரேஜ்ல காரு கீழே ஃபால்ட் செக் பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு ஜாக் நகர்ந்து காரு கீழே வந்துட்டானுங்க. ஓ, அப்படியா? நீ நீ போ. சரி குப்தா சார்.
யாரு யாரு நீ? ஏன் முன்னாடி ஏன் வர மாட்டேங்கிற? நான் தான் குப்தா, சந்தியா. நீ 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 சத்யாவா? ஆமா, நான் தான். குப்தா, உன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்க செஞ்ச பாப்பத்துக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. அவங்க உலகத்தை விட்டே போயிட்டாங்க. உனக்கு தெரியல? தெரியும், நல்லா தெரியும். ஆனா அவங்க என் கையால தான் செத்தாங்க. அது உனக்கு தெரியாதுல்ல? என்ன? இப்போ நீ சாக போற. ஏன்னா உண்மையான குற்றவாளியே நீதான். இல்ல இல்ல. அட, நான் சொல்றத கேட்டு நீ ஏன் இவ்வளவு பயப்படுற குப்தா? நீ என்ன மட்டும் உயிரோட சாகடிக்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்க. எங்க அப்பா அம்மாவையும் நீ நடப்பினமாக்கிட்ட. அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க தான், ஆனா நிம்மதியா வாழல. பாரு, இதுல 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 அந்த 10 லட்சம் ரூபாய் இருக்கு. இதுல இருந்து 1 ரூபாய் கூட நான் செலவழிக்கவே இல்லை. நீ நீ என்ன விட்டுடு. இந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை உங்க அப்பா கிட்ட திருப்பி கொடுத்துறேன். நீ என்ன விட்டுடுமா, நீ என்ன விட்டுடு. அவங்களுக்கு இந்த பணம் என்னமோ நிச்சயம் கிடைச்சிடும் குப்தா. ஆனா அவங்க பொண்ணு, அவங்க நிம்மதி, அத உன்னால திருப்பி தர முடியுமா? என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிருமா. நான் கதறினப்ப என்ன விட்டியா? உனக்கு தெரியும்ல, உன்கிட்ட இருந்து தப்பிச்சு போக கிச்சன் ரூம்ல நான் எப்படி எல்லாம் ஓடினேன். யோசிச்சு பாரு குப்தா, யோசிச்சு பாரு. ஞாபகம் வந்துருச்சு. கதவு தர, கதவு தர, கதவு திறக்க முடியா இல்லையா? கதவு தர. ஏமா இப்படி என்ன தவிக்க விடுற? என்கிட்ட தப்பிச்சு எங்க போயிடுவேன்? நான் சொல்றத கேளு, நல்லா யோசிச்சு பாருமா.
திணறி தான் சாகணும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுடுமா, வேண்டாம். வேண்டாம், என்னை விட்டுடு. உனக்கு நினைவு இருக்கா? உன்கிட்ட இருந்து நான் தப்பிக்கிறதுக்காக கதறி கதறி அழுது நாலா பக்கமும் ஓடினேன். கேஸ கூட திறந்து விட்டேன். அப்புறம் நான் மூச்சு திணறி செத்துட்டேன். நான் நினைக்கிறதெல்லாம் நான் செத்த மாதிரியே நீயும் மூச்சு திணறி சாகணும். வேண்டாம் வேண்டாம் சந்தியா, வேண்டாம், என்னை மன்னிச்சிரு சந்தியா. அப்படிதான் நடக்கும் குப்தா. வேண்டாம் சந்தியா. குமார் அஹூஜா. கான்ஸ்டபிள், ஆம்புலன்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணு. அவுஜய் சாருக்கு ஃபோன் பண்ணி அவரை வீட்டுக்கு போக சொல்லு. எஸ் சார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. போலீஸாலே இந்த கேஸை சால்வ் பண்ண முடியல, வேற யாரோ சால்வ் பண்ணிட்டாங்க. இந்த ரகசியம் எப்பவும் ரகசியமாவே இருக்கும். ஆனா ஒரு விஷயம் முடிவாயிருச்சு. குற்றவாளிங்க சட்டத்து பிடியில இருந்து தப்பிச்சாலும் கடவுள்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. வாங்க.